V4U மீடியா நேயர்களுக்கு வணக்கம். சமீபத்தில் கல்கி கிபி 2898 படத்தோட ட்ரெய்லர் வெளியாச்சு. அந்த படத்தை பற்றி தான் சில விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். அது என்ன கல்கி கிபி 2898 அப்படின்னா, அன்றைக்கி இந்த 2898 இந்த உலகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு யூகமாக ஒரு கற்பனை வடிவில் ஒரு அழகாக கொடுத்துருக்காங்க. எடிட்டிங்காக இருக்கட்டும், கேமராவாக இருக்கட்டும், இசையாக இருக்கட்டும், மேக்கிங்காக இருக்கட்டும் ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. இப்போ நம்ம ஒரு வரலாற்று படத்தை சொல்லும்போது இந்த பீரியட் படம் சொல்லுவோம், அந்த மாதிரி படும்போது அந்த காலத்தில் 60களில் 1900 எப்படி இருந்துச்சு இந்த உலகம் அப்படிங்கிறது வந்து நம்ம யூகமாக அங்கே சிகை அலங்காரம், ஆடை அலங்காரம், தெருட்கள், ரோடு சொல்லும்போது ஆமாம் இப்படி தான் இருந்துச்சு அப்படின்னு நம்ம பழைய ஃபோட்டோஸ் வச்சு சொல்லிக்கலாம். 2898 சொல்லும்போது அப்போ எப்படி இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. இதை வந்து ஒரு கற்பனை வடிவாக தான் சொல்ல முடியும். அப்படி தான் சொல்லியிருக்காங்க. பொதுவாக இந்த மாதிரி படங்களை வந்து ஆங்கில படங்களாக இது வரைக்கும் எடுத்துகிட்டு இருந்தாங்க. தமிழில் வந்து நம்ம விரல் விட்டு எண்ணி சொல்லுற மாதிரி தான் படங்கள் வந்திருக்கு. இப்போ நம்ம சமீபத்தில் நம்ம சூப்பர் ஸ்டார் இந்திரன் கூட ஒரு விஷயம் சொல்லியிருப்பார். அந்த ரோபோவோட அதை செயலுக்க வச்சு அதை வந்து ஒரு மியூசியத்தில் வச்சு மாணவர்கள் இப்படிலாம் எதிர்காலத்தில் இருக்கும், இந்த இருந்ததை இப்படி வச்சுருக்கோம் அப்படிங்கிறது மாணவர்களுக்கும் வந்து ஒரு பாடமாக சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அந்த படத்தோட ஒரு சின்ன ஒரு தாட்டை என்ன கேட்டிங்கன்னா, இராணுவத்தில் மனித உயிர்களை மீறி இந்த ரோபோட்டை சண்டைக்கு பயன்படுத்தலாம் அப்படிங்கிற விஷயம் தான் ஒரு அவுட்லைனாக சொல்லியிருப்பாங்க. பட்டு அதோட ஆபத்தையும் சொல்லியிருப்பாங்க, அதன் நன்மையும் சொல்லியிருப்பாங்க. மாணவர்களுக்கு ஒரு பாடமாக அந்த படத்தில் சொல்லி முடிச்சிருப்பாங்க. சில ஆண்டுகள் அப்படிங்கிறத ஒரு 20-30 ஆண்டுகள் அப்படின்னு சொன்ன ஒரு விஷயமா நம்ம பார்க்குறோம். இது வந்து பார்த்திங்கன்னா 898 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கற்பனை வடிவில் எப்படி சொன்னாலும் நம்ம யூகமாக சரி இப்படி இருக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கும்போது நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ ட்ரெய்லரோட பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபிங்கர் டிப்பில் கையிலே மேக்னெட் மாதிரி இப்போ நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறத சொல்லும்போது நம்ம இப்போ என்னடான்னு நமக்கே ஒரு மாதிரி மிரட்சியாக இருக்குது. இதில் நம்ம உலகநாயகன் அமிதாப் பச்சன், பிரபாஸ், தீபிகா படுகோன் இவங்களாம் நடிச்சிருக்காங்க. இவங்க எல்லாருமே அவங்கவுங்க தரப்பை வந்து சிறப்பாக செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறதான் சொல்ல முடியுது. இந்த படத்தில் பிரபாஸ் தான் கதாநாயகன் அப்படிங்கிறது எல்லாரும் தெரிஞ்ச விஷயம். அமிதாப் பச்சன் சார், கமல் சார், தீபிகா படுகோன் இப்போ இந்த ட்ரெய்லரில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கமல் சார் வந்து ஒரே ஒரு சீனில் தான் வர்றாரு. அமிதாப் பச்சன் 2-3 சீனில் வர்றாரு. பிரபாஸ் தான் இந்த ட்ரெய்லர் ஃபுல்லாக நிறைஞ்சிருக்காரு. ஏன்னா பிரபாஸ் தான் கதாநாயகன். தவிர இந்த படத்தில் கமல் சார் வந்து ஒரு வில்லன் அப்படிங்கிறது ஏற்கனவே சொல்லப்பட்டது. ஸோ இவர் என்ன மாதிரி வர்றாரு அப்படிங்கிற விஷயம் தெரியலை. படம் வந்த பிறகு தான் தெரியும். இருந்தாலும் ஒரு கற்பனை யூகம் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து மேக்கிங் வாய்ஸ் ரொம்ப பிரமாதமாக வச்சுருக்காங்க. இது வந்து கமல் சார் இந்த படத்தில் அது ஒரு கெட்டப்பாக வந்திருக்காரு. எப்போவுமே படத்துக்கு படம் வித்தியாசமாக செய்கிறதில்ல, எதையும் துணிஞ்சு செய்கிறதில்ல கமல் சார் எப்போவுமே தெரியும் அவர் உலகநாயகன் அப்படிங்கிறது. இந்த படத்தில் வந்து அவரோட காட்சிகள் வந்து 2-3 டயலாக்கோட ரொம்ப க்ளோஸ்அப் ஷாட்டு வச்சுறாரு. அவர் என்ன மாதிரி முழு தோட்டத்தை காட்டலாம் அப்படின்னா கூட நமக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு வைப்பை கூட்டுறக்காண்டி அப்படி ஒரு விஷயம் வச்சுருக்கதா நம்ம நினைக்கிறோம். பட் இருந்தாலுமே அவர் இன்னும் ஒரு படம் வெளியாகிறதுக்கு முன்னாடி மறுபடியும் ஒரு டீசரோ ஒரு ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் அவர் கெட்டப்பை காட்டுவாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இப்போ இந்தியன் 2 கெட்டப்பை காமிச்சாங்க இல்லையா, அது மாதிரி காட்டுவாங்கன்னு நம்பிக்கிட்டு இருக்கோம். வெயிட் பண்ணி பார்ப்போம். வேற்று கிரகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு செட்டப் பார்க்குற நிறைய இடத்துல பார்க்க முடிஞ்சது. ஃபியூச்சரில் இப்படி தான் இருக்குமா, நம்ம இன்னைக்கு சென்னையை பார்க்குறோம், தமிழ்நாடு பார்க்குறோம், இப்போ என்னென்ன மாதிரி இருக்கும் நமக்கு தெரியும். அதாவது ஒரு 20-30 வருஷத்துக்கு என்ன மாதிரி இருந்தது தெரியும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிட்டி ஃபுல்லாக மெட்ரோ ஒர்க் நடக்குது. இன்னொரு 10-15 வருஷம் கழிச்சு எப்படி இருக்குங்கிறத நம்ம ஓரளவு யூகமாக சொல்லலாம். மேபி நம்ம பார்க்குறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் 800 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி இருக்குங்கிறது நம்மளால் நிச்சயமாக பார்க்க போகிறதில்ல. அதை வந்து நம்ம இப்போ பார்த்துக்கலாம். ஓ இப்படி தான் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நம்ம குழந்தைங்கள் கூட அதை பார்க்க முடியாதுன்னா கூட சரி இப்படி இருக்குங்கிறத நம்ம ஒரு கண்ணால் பார்க்குறதுக்கான ஒரு வாய்ப்பாக தான் நினச்சிக்கலாம். இப்போ ட்ரெண்டிங்கில் ரொம்ப போயிட்டுருக்கு. படமும் ரொம்ப எதிர்பார்ப்பு நிறைய இருக்குது. ஆல்ரெடி இது ஒரு பேன் இண்டியா படங்கிறதுனால இந்தியாவில் இருக்க எல்லா முக்கிய நடிகர்களுமா கமல் சார்லேருந்து அமிதாப் பச்சன்லேருந்து பிரபாஸ்லேருந்து இதில் இருக்கிறதுனால ரொம்ப எதிர்பார்ப்பு. உலகம் முழுவதும் இந்த படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்புங்கிறது நல்லா தெரியுது. அதை தாண்டி இந்த படத்துக்கு வந்து 600 கோடி பட்ஜெட் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. சினிமா வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கோடிகளில் ஒரு ஆரம்பத்தில் இருந்த சினிமாவை தாண்டி இன்றைக்கி எல்லாமே கோடிகளில் எடுக்கிறாங்க. அது வந்து எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிறத தாண்டி இப்படி மல்டி ஸ்டார் இருந்தால் மட்டும்தான் அந்த கலெக்ஷன் எடுக்க முடியும் அப்படிங்கிற விஷயம் எல்லா தயாரிப்பாளரும் நடிச்சுக்கிட்டாங்க, நடிகர்களும் ஒத்துக்கிட்டாங்க. இப்போ பிரபாஸ் இருக்கார், ஆந்திராவில் அவருக்கு பெரிய மாஸ் இருக்குங்கிறது தெரியும். கமல் சார் இருக்கார், சவுத்தில் ஒரு 4 ஸ்டேட்டில் ஒரு நார்மலான ஒரு மாஸ் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். அமிதாப் பச்சன் இந்தியாவில் பெரிய ஸ்டார் அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்ட மாதிரி. ஸோ இவங்கெல்லாம் இருக்கிறதுனால அந்த பட்ஜெட்டை நம்பி போட்டிருக்காங்க. ஸோ இந்த படம் வரும்போது என்ன மாதிரி கலெக்ட் பண்ணும் அப்படிங்கிறத உங்களோட நானும் பொறுத்திருந்து பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.